யாரு காரணம் இல்ல. நான் பொதுவான ஒரே ஒரு விஷயம், நாங்க கேட்ட இடத்துக்கு கொடுத்திருக்கலாம்ல. மக்கள் அதிகமா கூடுவாங்க, மக்களும் இட வசதியோட இருக்கணும், தலைவரும் வந்து பார்க்கணும். தளபதி சும்மா வந்தாலே கூட்டமா தான் வரும். இன்னைக்கு அவர் ஒரு கட்சி தலைவரா வர்றப்போ இன்னும் எதிர்பார்ப்போடு அதிகமான மக்கள் வரத்தான் செய்வாங்க. அப்ப தகுதியான இடத்த கொடுத்திருக்கலாம்ல. மற்ற கட்சிகள்ல நீங்க எல்லா இடத்துல எவ்வளவு பெரிய இடத்த கொடுக்கறீங்க. அப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு இடம் கொடுத்திருக்கலாமே, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? சென்னை ஹைகோர்ட்லயே எல்லா கட்சிக்குமே ஒரே மாதிரியான அனுமதி தான் கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனா ஏன் தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு எவ்வளவு ஆம்புலன்ஸ் போகுது. நாளைக்கு நியூஸ்ல என்ன போடுவீங்க? விஜய் வந்தாரு, அவர் பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டாரு, அவரை பார்க்க வந்தனால மக்கள் எத்தனை பேர் அவதி கூட்டாங்க, அதெல்லாம் அவர் கண்ணுக்கு தெரியுமான்னு கேட்பாங்க. ஆனா இப்ப நான் பேசுறது எல்லாமே எங்க தலைவருக்கு அதுக்கு போகும். அவர் இதுக்கு தக்க பதிலடி கொடுப்பார். இல்ல எதுக்கு வர்றாங்க, எதுக்கு போயிருந்தல அங்க பேர் கட்டின வரைக்கும் ஆப்படி வச்சிருந்தாங்க. தலைவர் வந்ததுக்கு எப்படி பேர் கட்ட எப்படி ஆளு சொல்ல வந்துச்சு. எல்லாருமே அத்தனை உள்ள வரானுங்க. ஒரு ஆம்புலன்ஸுக்கு அப்புறம் தான் எல்லாமே பிரச்சனை ஆயிடுச்சு. எல்லாமே ஒரு நிச்சயம் உள்ள ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள இல்ல. என்ன பண்றானுங்க ஒருத்தனும்? போலீஸுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடிஞ்சு எத்தனை குழந்தைங்க உயிர் போயிடுச்சு தெரியுமா? எத்தனை பேர் மயக்க மாட்டாங்க. ஒரு தண்ணி கூட கொடுக்க முடியல. எதுக்கு அப்படி மீட்டிங் தரது? எதுக்கு கொடுத்தீங்க முதல்ல? அது எப்படி ப்ரோ? நாங்கள் கேட்ட இடத்தையும் தர மாட்டீங்க, தகுந்தமான போலீஸ் பாதுகாப்பும் அங்கே தர்றதில்ல. நம்ம விஜய் தலைவர்கள் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவரோட பிரச்சாரம் பண்ணுறப்ப அவர் சொல்லியிருப்பார், போலீஸ்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. தகுந்தமான பாதுகாப்பும் இல்லை, நாங்கள் எதுவுமே நீங்கள் தர மாட்டீங்க. ஸோ ரொம்ப காலமாக நீங்கள் எதிர்பார்த்துருந்த ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை இப்போ யாருக்கு கெட்ட பேர்னா நம்ம தளபதிக்கு தான். நீங்கள் நாங்கள் கேட்ட இடத்தும் கொடுக்க மாட்டேன்றீங்க. ஏன் மற்ற மீட்டிங் நடத்துகிறப்பலாம் அவ்வளோ பெரிய கிரவுண்ட் இருக்குது, அப்போலாம் அது ஒன்றும் கண்ணுக்கு தெரில. இன்றைக்கி வந்து ஒரு சின்ன இடம், அதில் சில பேர்லாம் இன்டர்வியூ கொடுக்குறாங்க, வெளியில் வர்ற எக்ஸிட் ஆகிற கூட வெளியில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு ஏன் அவ்வளோ குறுக்கலான பிளேஸை கொடுக்குறீங்க? இதுலேருந்தே தெரிய வேணாமா திஸ் பிக்கஸ்ட் மாஸ்டர் பிளான் டு யாரை சொல்கிறேன்னு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆனால் ஒன்றும் சொல்கிறதுக்குள்ள இவ்வளோ காலம் வந்து நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அது நடந்துருச்சு. நமக்காக ஒரு மனுஷன் வந்தார். எல்லா நியூஸ்லேயும் வந்துட்டு 40 பேர் பலி, 41, 39 போடும்போது என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. பட் ஆனால் எதிர்பார்த்தது மட்டும் நடந்துருச்சுல. ஒரு சின்ன இடத்த கொடுத்து அவ்வளோ பேர் கூடுவாங்க. ஏன்னா ஒரு ஆக்டில் அரசியல்வாதியாக வந்துட்டார், நிறைய எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஒரு பெரிய கிரவுண்ட் மாதிரி கொடுத்துருந்தா என்ன பண்ணுது?